மீனை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது வவ்வால் மீன். இது ஒரு 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது மத்தி மீனா கவலை மீனான்னு தெரியல. ஆனால் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணும்போது என் பொண்ணு பண்ண அமக்கலம் இருக்கே, ஐயோ முடியல, ஒரே அமக்கலம் பண்ணிட்டான் வீட்டை. அது மட்டுமா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இங்கே வந்து நின்றுட்டுருக்கா. என்னால் முடியல சுத்தமாக. இவ்வளோ நேரம் அரிசி ஊற வச்சேன்னு நினச்சேன். அரிசியில் தண்ணியே ஊற்றலை, அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் தண்ணி ஊற்றலை. அரிசி போட்டு அப்படியே கேஸ் மேலே எடுத்து வச்சுருக்கேன் போல், தண்ணி ஊற்றலை. ஐயோ, இன்னும் வீட்டை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. பத்தாததுக்கு என் பொண்ணு ஒரு பக்கம் அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்கா. கிச்சனாண்ட வந்து நின்று 2 டேஸாக அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிட்ருக்கு. இப்போ தான் நான் அரிசியில் தண்ணி வைக்கிறேன். சரி சாதம் வைப்போன்னு நினச்சிட்டு பார்த்தா இப்போ தான் நான் அரிசிலேயே தண்ணி ஊற்றுறேன். இது இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். இன்றைக்கி சண்டே ரணகாலமாக போகுது என் பொண்ணுக்கிட்டேயும். எப்படி பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா. உடம்பு சரியில்லை, போய் படுறேனாலும் படுக்க மாட்றா. நானும் வந்து அமக்கலம் பண்ணுவேன்ட்டு ஒரே அமக்கலம். இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு தான், ஃபிஷ் குழம்பு தான். பட்டு செய்கிற மூடு தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. மீனுக்கு மசாலா போடணும். மீனுக்கு மசாலா போட்டு வச்சுட்டு தேவையான மட்டும் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு மீனுக்கு மசாலா போட்டுட்டு வச்சிடலாம்.